ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு இட்லி பொடி பார்ப்போமா? பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாசம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எப்பொழுதும் போல் எல்லோரும் ரெடி பண்ணுற மாதிரி தான் நானும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கு அரிசி, பொரியரிசி, இந்த மாதிரி எல்லாமே நானும் சேர்த்து அது கொஞ்சம் வித்தியாசமாக என்ன சேர்த்தேன்னா மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துருப்பேன், ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருப்பேன், முழு மல்லி 1 ஸ்பூன் சேர்த்துருப்பேன். முழு மல்லி எதுக்கு போடுறோன்னா நல்லா வாசமாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் கிடைக்கும். எங்கள் வீட்டு பொடி ரொம்பவும் சூப்பராக வந்துச்சு. பசங்களாம் விரும்பி சாப்பிட்டாங்க. தோசையில் பொடி தூவி சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்டில் பொடி எப்படி செய்வீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் டேஸ்ட்டாக செய்யலாம் பொடி அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்மளோட பொடிக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.